ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கேக் வெட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை உங்களுக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து உங்களுடைய பிறந்தநாள் பரிசாக வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு அக்காவும் ஒரு கண்ணு வெண்பாவும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதை இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து சந்தோஷமாக இருந்தாலே நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சொல்லி அப்படின்ற வருத்தமாக இருக்கிறப்ப நம்முடைய வெண்பா வந்து என்ன பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து மல்லி அம்மாவை வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை கேட்டால் நம்முடைய அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து ஷாக்குன்னு தாங்க சொல்ல முடியும். ஆனால் வந்து வெண்பா சொல்கிறது வந்து உண்மைங்க. நம்முடைய மல்லி வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு அவசரம் தான் வந்து அவர் வந்து அவருடைய ஆசை எல்லாமே வந்து மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்காருங்க. இதை வந்து நம்முடைய வெண்பா வந்து சொல்கிறது நம்முடைய மல்லியோட முகத்தில் வந்து புன்னகை வந்து பூத்துருச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து மல்லியோட முகத்தை வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே பார்த்திங்கன்னா மல்லி வந்து நம்ம வெண்பா சொன்னதுனால வந்து சந்தோஷப்படுறாங்கன்ட்டு அதுவும் வந்து உண்மை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அந்த கேக்கை வந்து வெட்ட போகிறாங்க. அதில் முதல் பீஸ் வந்து யாருக்கு வந்து கொடுக்க போகிறாங்கன்றது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயங்க. ஒன்று வந்து நம்முடைய வெண்பா குட்டிக்கு தாங்க. இரண்டாவதாக வந்து கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லிக்கு தான் வந்து கொடுத்தாகணும். நம்ம மல்லிக்கு வந்து துரோகம் இழைக்கிற இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து அக்கா சொக்கான்னுட்டு அவளுக்கு வந்து கொடுத்தா அவள் வந்து ரொம்பவுமே வந்து ஆட்டம் போட வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவள் வந்து அவளுடைய விஜயோட பர்த்டேக்கு வந்து என்ன செஞ்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து செய்யலைங்க. நம்மளுடைய மல்லி போட்ட கோலத்தை வந்து கலைச்சி விட்டுட்டா. அதே மாதிரி வந்து சாப்பாட்டுமே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் உப்பு வந்து போட வேண்டியதாக வந்து இருந்ததை வந்து இந்த ரஞ்சிதா வந்து மல்லி வந்து நீங்கள் தான் சமைச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரி பேரை சொன்னதை வந்து அதை போடாத வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதனால் வந்து கிரெடிட் வந்து இந்த ராஜேஸ்வரி கிடைச்சிங்க. அதுக்காக நம்ம விஜய் வந்து அனலைஸ் பண்ணி மல்லி கண்டிப்பாக வந்து இந்த சமையலை வந்து நீ தான் சமைச்ச, என் அக்கா வந்து அசிங்கப்படக்கூடாது வந்திருக்கவங்க முன்னாடி நீ வந்து என் அக்காவுக்கு அந்த கிரெடிட்டை வந்து விட்டு கொடுத்துட்டா. ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லை, உன் மேலே வந்து எப்போவுமே வந்து கோபமாக இருக்காங்க, உன்னை வந்து சுத்தமாக வந்து புரிஞ்சுக்கிறதுல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரிக்கு பற்றி நம்முடைய விஜய் வந்து சொல்கிறாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து இந்த நம்முடைய வெண்பா வந்து மல்லியை வந்து விஜய்க்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னதில் பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க. இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா நம்முடைய விஜயோட பர்த்டேக்குன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பண்ணல. நம்முடைய மல்லியோட வேலைக்கு போனாங்க, நம்ம விஜய்க்காக வந்து சமைச்சாங்க. காலையில் காரில் டிக்கியில் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க, கோலம் போட்டு இருந்தாங்க, அதுவும் கழிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்கு வாங்கியிருக்காங்க, கேக்கு வாங்கியிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயம் நம்முடைய விஜய்க்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு தருதலிகளை வந்து என்ன பண்ணிச்சின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றுமே வந்து பண்ணலைங்க. நல்லா வந்து நம்முடைய மல்லி செய்கிறதெல்லாம் வந்து கெடுத்து விடணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் மட்டும்தான் அழிஞ்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அவங்க கொடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி குடிக்கிற காஃபியை வந்து சர்ப்ரைஸாக வந்து கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா அப்படின்ற மாதிரி வந்து காரி துப்பிடும் பொழுது வந்து தோணிச்சிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து அவருடைய பர்த்டேன்னு ஃபுல்லாகவே வந்து திட்டமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து என்ன நடந்தாலும் வந்து கேள்வி கேட்க மாட்டேன்ற மாதிரி வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாருங்க. அந்த சத்தியத்தை வந்து நம்முடைய விஜய் வந்து காப்பாற்ற போகிறாரு தாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கான இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து எந்த ஒரு தப்பான எதுவும் செய்யலை. அதே மாதிரி வந்து சதி பண்ணணும்னு நினச்சவங்களும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து முறியடிச்சிட்டாங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக வந்து இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து வெகு சிறப்பாக வந்து சிறப்பித்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.